ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போ. நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று வாழுவோ. பரிசுத்தரே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உலகில் நெறி தவறிய யாம் அலைந்தோம். நின் ஒளியே பிரகாசிக்க நீங்க ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று வாழுவோ. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வல்லமை உள்ள உம்முடைய பரிசுத்தத்தை மீண்டும் நாடுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தும். ஆமீன். அல்லேலூயா. பாருங்களே, புடமிடுதல் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய இணைப்பில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. புடமிடுதல் அன்புக்குரியவர்களே, ஒரு பயங்கரமான நெருப்புக்குள்ளே அந்த உலோகத்தை போட்டு அதில் உள்ள அழுக்கு நீங்குவதற்காகவும் அதை இன்னும் அதிகமாக தூய்மைப்படுத்துவதற்காகவும் உண்மையான அந்த தன்மைக்கு கொண்டு வருவதற்காகவும் அன்பார்களே அந்த உலோகம் ஆக்கப்படுகிற செயல்பாட்டுக்கு பேர்தான் புடமிடுதல். ஆமென். புடமிடுதல் அன்பார்களே, அழுக்கு நீங்கிய பிறகு அந்த புடமிடுகிறவருடைய முகம் அந்த உலோகத்தில் தெரிகிறது வரைதான் புடமிடுவார். நீங்க புடமிடுற ஆட்கள்கிட்ட கேட்டா, அந்த ஆசாரிகள்கிட்ட கேட்டா தெரியும். நகை கடைக்கு போனோன்னா அப்படி அந்த நகை எப்படி எல்லா நகை கடையும் அந்த புடமிடுகிற ஆசாரி அங்க மேல இருப்பார் ஒரு இடத்துல. அங்க போனா கேட்டா தெரியும். ஏசாயனுடைய நூல் 48:10, நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியைப் போல் அல்ல, துன்பம் எனும் உலை வழியாய் உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். ஆமென். திருப்பாடல் ஆசிரியர் 66:10 கூறுகிறார், ஆண்டவரே, எங்களை ஆய்ந்து வெள்ளியை புடமிடுவது போல புடமிட்டீர். ஆமா, அப்படி புடமிடுவதற்காக நீர் பயன்படுத்தப்பட்டது உம்முடைய வார்த்தைகள். 12:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை, அவை 7 முறை புடமிடப்பட்டவை, இறைவனுடைய வார்த்தைகள். ஆமென். திருப்பாடல் 105:12 அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார், யோசேப்பு என்பவராக அவர் செயல்பட்டார். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையிலே அன்பார்களே அனுமதிக்கப்படுகிற பல்வேறு விதமான மீண்டும் மீண்டும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம் வாழ்க்கையில். இன்னைக்கு துன்ப துயரமற்றவர்கள், மனதில் சங்கடம் இல்லாதவர்கள் யாராவது இருந்தால் கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. உங்களுக்கு அழகா கோயில் கட்டி உங்களுக்கு கீழே, உங்களுக்கு உங்க சுருவத்துக்கு கீழே நற்கரண பேலை வச்சு நாங்க அபிஷேகம் பண்ணி கோயில் வச்சிடறோம். அப்படி ஒரு ஆள் இருக்கீங்களா? உயிரோடு இருக்கிற ஆட்கள்ல மனசுல எந்த விதமான சங்கடங்களும் துன்ப துயரங்களும் புடமிடப்படுதலும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாரும் இல்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம் குடும்பத்துக்குள்ளே நம்முடைய சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்றால் அன்பார்ந்தவர்களே, இந்த புடமிடுதல் கண்டிப்பாக மண் உலையில் 7 முறை இறை வார்த்தை புடமிடப்படுவது போல நாம் புடமிடப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்க யோசேப்பு என்பவர் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் என்ற யாக்கோபினுடைய பிள்ளைகளில் அவருடைய உரிமை மனைவிக்கு பிறந்த முதல் மகன். அவர் பேர் தான் யோசேப்பு. அந்த பையன் 11வது மகனாக பிறந்தான். இந்த தகப்பனுடைய பிள்ளைகளில் 11வது பிள்ளைகள். மற்ற பிள்ளைகள் எல்லாம் அவருடைய முதல் மனைவிக்கும் மற்ற அவருடைய மனைவிகளுக்கும் பிறந்தது.
அப்ப இந்த பையன் மேல அவர் அவ்வளவு பெரிய பாசத்தோடு, மிகப்பெரிய பாசத்தோடு இருந்தார். ஆண்டவராகிய கடவுள் அன்பார்களே இந்த குடும்பத்துக்கு நித்திய நித்திய காலமான மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வரவேற்க வேண்டும் என்பதற்காக ஒருவேளை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்ப துயரங்கள், வியாதி வருத்தங்கள் ஒருவேளை உங்க சந்ததியினுடைய ஆசீர்வாதத்துக்கு கண்டிப்பா காரணமா இருக்கும்னு கொஞ்சம் தயவு செய்து நினைச்சு பாருங்க. ஏந்த வியாதி வருத்தம்னா ஒரு பொருட்டாவே தெரியாதுப்பா. நான் அப்படிதான் நினைக்கிறேன். விஜயன், ஆமா, அதனால பிரதர் சொன்னாங்க பாருங்க, இவரு பயங்கரமான சாட்சியா இருக்காருயா, தகுதியற்றவன் தான், இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நம்மளை பத்தி இப்படிலாம் சொல்றாங்க, நான் இன்னும் யோசிச்சேனா, இன்னும் யோசிச்சேனா, இன்னும் பரிசுத்தமா ஆண்டவரே வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். பிரதர் சொல்லும் போது, பிரதர் ஆரோக்கியசாமி சொல்லும் போது, அறிமுகப்படுத்தும் போது, அப்போ இந்த யோசேப்பை அன்பார்ந்தவர்களே அவர் தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். எப்படி யோசேப்பு அவர் கனவு காண்றார், இப்படி நான் கனவு கண்டப்பா, எல்லா பிள்ளைகளும் இருக்காங்க, அப்பாவும் இருக்காரு, எப்பா வயல்ல நம்ம அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நான் அறுவடை செஞ்ச அந்த அரிக்கட்டை ஒரு இடத்துல வச்சேன், மற்ற எல்லாரும் கொண்டு வச்சீங்க, உங்க எல்லாருடைய அரிக்கட்டும் என்னுடைய அரிக்கட்டும் நிமிர்ந்து நின்னுது, உங்க அரிக்கட்டு பூராம எல்லாம் என்னுடைய அரிக்கட்டுக்கு முன்னால அப்படியே தாழ பணிஞ்சு கும்பிட்டுது அப்படின்னார். இந்த பயிர்களுக்கு பூரா கோபம், அப்பாவுக்கு அவ்வளவு ஒரு வருத்தம் இல்லை, தரிச்சு இந்த பையன் பேசிட்டு போறான்னு விட்டார். இவனும் என்ன செஞ்சான் பாருங்க, இல்ல இவன் கனவு கண்டு இவனுக்கு கீழே நாம இருக்குன்னு நினைக்கிறான், நாம 11 பேர் எவ்வளவு பெரிய பெரிய ஆட்க, இந்த சின்ன பய பொடி பய அப்படின்னு நினைச்சாங்க. ஆகையினாலே அன்பார்ந்தவர்களே அவரை ஒரு நாள் தன்னுடைய மேய்ச்சல் நிலத்துக்கு பார்வையிட வந்த பொழுது அன்னைக்கு பார்த்து அந்த அப்பா நல்ல டிரெஸ் போட்டு விடுறாரு. ஆமா, அப்படி போட்டு விட்ட பொழுது அன்பார்ந்தவர்களே இவர்கள் இன்னும் வாராண்டா கனவு காண்றவன், இவனை மடைக்கிற வேண்டியதான் என்று சொல்லி அன்பார்களே அவரை அடித்து சித்திரவதை செய்து ஒரு பாலும் கிணற்றில் தள்ளிவிட்டு அவருடைய டிரெஸ்ஸை எடுத்துட்டு அதை கொண்டு போய் அப்பாட்ட கொண்டு போய் ஒரு ஆட்டு ரத்தத்துல தோச்சி அப்பாட்ட, எப்பா இது உங்க பையன் தானே, சோசைப்புடைய ட்ரெஸ்ஸா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி சொல்லி புடமிடப்பட்டார். இதோ அந்த கிணற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு மீதியான் வியாபாரிகளிடம் அடிமைகளாக விற்கப்பட்டார். ஆமேன். திருப்பாடல் ஆசிரியர் எழுதுகிறார் பாருங்க, 105:18 அவர்தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினார்கள், அவர் கழுத்தில் இரும்பு பட்டயத்தை மாட்டினார்கள். ஆனால் 40 ஆண்டுகள் 40 வருஷம் பாவம் பாருங்க. நீங்க உங்க துன்பம் எத்தனை வருஷம் ஐயா? ஐயா உங்களுக்கு இந்த காய்ச்சல் எத்தனை நாள் ஆச்சு? உங்களுக்கு பீச்சல் எத்தனை நாள் ஆச்சு? கேன்சர் எத்தனை நாள் ஆச்சு? இந்த துன்பம், இந்த பயங்கரமா இந்த குடியாரப்ப அப்படி ஆனதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? மிஞ்சி போனா 5 வருஷம் இருக்குமா? 3 வருஷம் இருக்குமா? ஆண்டவர் மாற்றுவதற்கு, ஒரு நிமிடத்தில் மாற்றுவதற்கு வல்லவர் அன்பார்களே. ஆமேன். இந்த யோபு குடியாரப்பயலா இருக்கிறதுக்கு காரணம், இந்த ரம்யா குடும்பத்துக்கு வானத்திலே பரலோகத்திலே பெரிய பாக்கியம் இருக்கிறது. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு காரணம், இதோ அவருடைய சந்ததிகள் மிக சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட ஒருவேளை அது காரணமாக இருக்கலாம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய துன்பங்களுக்காக ஜெபிப்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்துகிற மகாபெரிய பாத்திரமாக நீ இருக்கலாம். தயவு செய்து சந்தோஷப்படு, நன்றி செலுத்து. காலம் வந்தது. 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், திருப்பாடல் 105:19 காலம் வந்தது, ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவர் கனவின் வழியாக, தரிசனத்தின் வழியாக காட்சி கொடுத்தது நிறைவேறியது. இவரை அன்பார்களே அவர் உண்மையானவர் என்று நிரூபித்தார் ஆண்டவர். 20ஆம் வசனத்திலே மன்னரே ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களுக்கு தலைவராக ஆக்கினார், அரண்மனைக்கு தலைவராக்கினார், தம் உடைமைகளுக்கு எல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். ஹலோ வாங்க சார், இந்த பஞ்சத்தினால அடிபட்டு மிதிபட்டு உதப்பட்டு பட்டினியா கிடந்த தன்னுடைய குடும்பத்தை அந்த எகிப்துக்கு உள்ளே அழைத்து மிகப்பெரிய அருமையான நல்ல நீர்ப்பாய்ச்சலான இடத்தை ஆமன் பாருங்கள் அவர்களுக்கு வழங்கி 430 வருஷம். ஐயா ஆம்பளையில் மட்டும் 6 லட்சம் பேர்
இவ்வளவு பெறுகிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக புடமிடப்பட்டவர் இந்த யோசேப்பு அன்பார்ந்தவர்களே. ஒருவேளை கவலைகளோடு துன்பங்களோடு இருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாக கொஞ்சம் தயவு செய்து அப்படி யோசிச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. மறுபடியும் சொல்றேன், மனசுல வேதனையோட மனசுக்குள்ள முகத்தை நாம சேவிங் பண்ண குரங்கு மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா நீ கிறிஸ்தவனே கிடையாதுயா. ஐசியூல செத்து நாளைக்கு செத்து போறோம் அப்படிங்கிற நிலையில படுத்திருந்தாலும் ஐயா எப்படி இருக்கீங்க? ஆண்டவருடைய கிருபையால ஆரோக்கியமா இருக்கேன். ஏ அப்பா, ஆமா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், என் மந்தையின் என் ஆடுகள் எல்லாம் இழந்து போனாலும், ஆண்டவரே உமக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். அபக்குக்கு சொல்றார். ஏன் நாம சொல்லக்கூடாது? பாருங்கள் அன்பார்கள், யாக்கோபினுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தளராத மனதுடையோர் பேறு பெற்றோர். ஆமா, நிச்சயமாக ஆண்டவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக மாற வேண்டும் என்றால், உண்மையாகவே விலை மதிப்பற்றவர்களாக மாற வேண்டும் என்றால், அவர் 7 முறை புடமிடப்பட்ட அந்த மண் குகையில் புடமிடப்பட்ட வெள்ளியை விட மேலாக நமக்கு கண்டிப்பாக துன்ப துயரங்களை வேதனைகளை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. இதான் கத்தோலிக்க போதனை. ஓடியாங்க. ஆமா, இதான் கத்தோலிக்க போதனை. மாதா முதல் ஆமுங்க ஆமுங்க அட்மின் யாராவது அவங்கள ரிமூவ் பண்ணி விட்டுருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப தளராத மனதுடையவராக யோபுவின் தளராத மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யாக்கோபு எழுதிய திருமுகம் 5:11 யாராவது வாசிங்க பாப்போம். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, அவரை பார்க்கிறோம் ஒரே நாள்ல. சார், ஒரே நாள்ல யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல ஒரே நாள்ல உங்க புருஷன் பொஞ்சாதி உங்க பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு, நீங்க மட்டும்தான் இருக்கேன்னு வைங்களேன். என்ன கடவுள்? சி, நான் கும்பிடுறது நாய் கடவுள் பேய் கடவுள் சொல்லிட்டு தூர போயிடுவோம். ஒரே நாள்ல 7 பிள்ளைகளும் குளோசு, அவன் அனைத்து சொத்தும் காலி. கொஞ்ச நாள் கழிச்சு அன்பார்களே, அவருடைய உடல்ல தோலே கிடையாதான், தோலே கிடையாது. அப்படின்னா சதை மட்டும்தான் வெளியே தெரியுது, அந்த அளவுக்கு புண்ணு. ஏ அப்பா, புழு புழுத்து நாறிட்டு இருக்கிறார் பாருங்க. இந்த வேதனையா நம்ம பட்டுட்டோம். ஹலோ, நானும் நீங்களும் பட்ட வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், வருத்தங்கள், அது நிமித்தமான மனக்லேசங்கள், புறக்கணிப்புகள், எத்தனையோ அவமானங்கள். ஆமா, இதெல்லாம் இதற்கு முன்பாக குப்பை அன்புக்குரியவர்களே. ஆமா, ஒருத்தருக்கு வியாதியா வரும், இன்னொருத்தருக்கு பல்வேறு விதமான மனக்லேசங்கள், மனப்பாரங்கள், மற்றவர்களை நினைத்து அழுவது. நிச்சயமா உறுதியா அன்பார்கள், ஆண்டவர் இறுதியில் என்ன செய்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லப்படுகிறது. யோபனுடைய புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், அவர் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க தொடங்கினார். ஏன் அதுக்கு முன்னால ஜெபிக்கலையா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. ஆனா அப்படித்தான் எழுதி இருக்கு. எப்படி? அவர் தன் நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருடைய எல்லா சொத்துக்களையும், எல்லா விதமான ஆசையும் 2 மடங்காக, பிள்ளைகளை மட்டும் 7 பிள்ளைகள் மட்டும்தான் பெக்க வச்சார். ஆமா, அதன் பிறகு 100க்கும் மேற்பட்ட வயது நல்ல ஆயுள் உள்ளவராக, திட மனது உள்ளவராக, திட உடல் உள்ளவராக. ஆமா, அவருக்கு கண் பாதிக்கப்பட்டிருந்தது என்றோ, சுகர் நோயால பாதிக்கப்பட்டிருந்தார் என்றோ, பக்கவாதத்தினால செத்தார் என்றோ, இல்ல வயது மூப்பிலே அவர் இறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே. வாங்க, ஆண்டவருடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவராக இருக்க வேண்டும் என்றால் துன்ப துயரங்களை ஒரு குப்பையா நினைங்க. ஆமேன். பிலிப்பியர்களை திருமுகம் 3:21 அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவராயிருக்கிறார். வாங்க. அல்லேலூயா. எரேமியா 6:29 துருத்திகள் தொடர்ந்து ஊதுகின்றன. துருத்தினா என்னன்னா, அந்த புடமிடுவதற்கு
பயன்படுகிற அந்த நெருப்புக்கு காத்து போறதுக்காக ஒரு தோலால செஞ்சிருப்பாங்க ஒரு பை, அப்படி பிசுக்கு பிசுக்குன்னு அமுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் துருத்தி. துருத்திகள் தொடர்ந்து ஊதுகின்றன. காரியம் நெருப்பில் எரித்து அழிக்கப்பட்டது. தூய்மைப்படுத்தும் வேலை தொடர்ந்து நடப்பதில் பயன் இல்லை. ஏனென்றால் தீயவர்கள் இன்னும் நீக்கப்படவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி என்று அழைக்கப்படுவார்கள். ஏனெனில் அவர்களை ஆண்டவர் புறக்கணித்து விட்டார். எப்படி சார்? புடமிடுதலுக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் அன்பார்களே, தன்னுடைய வியாதி வருத்தங்களுக்காக லேசா ஒரு 10 நாள் காய்ச்சல் தொடர்ந்து வீட்டில் இருக்கா, எனக்கும் காய்ச்சல் வந்துட்டு சார், அடுத்தாப்புல என் பொண்டாட்டி வந்தது, அடுத்தாப்புல என் பிள்ளைக்கு வந்தது, இப்படியே வியாதியா வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை வீடு சரியில்லை போல, எங்க போறோம்? கோயிலுக்கா போறோம்? மந்திரவாதி அந்த அவர்கிட்ட போய் ஒரு கயிறு கட்டிட்டு வந்தா, ஒரு தாயத்து கட்டி போட்டா, ஒரு நல்ல ஒரு மஞ்ச பையில மஞ்ச துணியில எலுமிச்சம்பழத்தை தொங்க போட்டா நல்லா இருக்குமே. அப்பா, நீதான் இங்க சொல்லப்பட்டிருக்க தள்ளுபடியான வெள்ளி. உன நரகம்தான். உன்னை புடமிடுறது அவன் தான். போச்சு, முடிஞ்சு போச்சு. அவன் நல்லா உருக்கி எடுத்துருவான். சூப்பர் அன்பார்ந்தவர்களே, தேவைப்பட்டவர்கள் தள்ளுபடியான வெள்ளியாக, ஆமா, நம்முடைய துன்ப துயரங்களுக்காக யாராவது ஒருத்தவன் சொல்லுவான், வேணும் மெனக்கிட்டு அப்படிப்பட்ட ஆட்கள் கல்யாண வீட்டுல துக்க வீட்டுல நம்மளை சந்திப்பாங்க. விஜய் உனக்கும் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உனக்கு கேன்சர் கேள்விப்பட்டேன்பா. மாமச்சான் 3 வருஷத்துக்கு முன்னால இப்படி கட்டி வந்தது, அப்படின்னு வாந்தி எடுத்த பிறகு அவர் சொல்வார், இல்ல நீ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான் பாத்துக்க, இது பாரு, அடுத்தாப்புல உன் புண்டாட்டி உடம்பு சரியாம, ஆமா, அடுத்தாப்புல வீட்டுல ஒரே தொல்லையாம என்ன பாரு, உனக்கு அந்த பேங்க்ல கிங்ல அங்க எல்லாம் நடந்த காரணம் என்ன தெரியுமால? நான் சொல்றேன்ப்பா, நீ வேற ஆண்டவர் போட்டு பேண்டவர்கிட்ட போய் நின்றுட்டு இருக்க. இங்க வேற நான் சொல்றேன் கேளு. ஒரு வேளை எவனா செய்வன வச்சிருப்பான்ல, எனக்கு அப்படித்தான் தெரியுது விஜய். நான் கூட எங்க குடும்பத்துல ஒரே என் பொண்டாட்டியும் ஒரே வியாதி வருத்தமா இருந்தது. நான் என்ன நான் வேற அந்த டக்கரி டிக்கி அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு. எந்த ஊர்ல இருக்காரு? டிங்கிரி டக்கா அந்த ஊர்ல இருக்காரு. அப்படியா? அங்க போனீங்கன்னா தெச்சன குறைவுதான்ல. ஒரு தடவை பாக்குறதுக்கு 100 ரூபா தான். கொஞ்சம் வெத்தலை வாக்கு, ஒரு தேங்காய், ஒரு எலுமிச்சம்பழம், மற்றபடி ஊதுபத்தி வாங்கிட்டு போனா போதியா. 100 ரூபா வச்சா போதும். அவன் வாழ்க்கை பூரா புட்டு வச்சு அவன் ஏதாவது ஒண்ணு தருவான். அதை கொண்டு போய் நம்ம மாதா படத்துக்கு பின்னாடி, நம்ம அந்தோனியார் படத்துக்கு போறதால யாருக்கும் தெரியாம வச்சுக்கலாம்ல. பரவாயில்ல, வச்சுக்க. தள்ளுபடியான வெள்ளி. எரேமியா 2:19. உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும், உன் பற்றுறுதியின்மை உன்னை கண்டிக்கும், உன் கடவுளாம் ஆண்டவர் உன்னை புறக்கணித்து, ஆமா, தீயது எனவும் கசப்பானது எனவும் கண்டுணர்ந்து கொள். ஆமேன். மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பற்றிய அச்சமே உங்களிடம் இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் தானே, இன்னைக்கு பெரும்பாலுமான செய்தி இப்ப நான் சொன்னதுதான். இல்லன்னு மட்டும் பொய் சொல்லிடாதீங்க தயவு செய்து. ஒரு பூசணிக்காய ஒரு சோத்துல மறைக்கிற பொய் மட்டும் சொல்லிடாதீங்க. எங்க குடும்பத்திலாம் இப்படி இல்ல பிரதர், வந்துட்டு இல்ல செய்தி. ஒருவேளை செய்வனையா இருக்கும், யாராவது கந்திஷ்டி போட்டிருப்பாக்கோ, இல்லாட்டா இப்படி ஆயிருக்கும். உன் வீடு கட்டினிலிருந்து நீ தச்சு கழிக்கிற சடங்கு செய்யலையாம, வீட்டை புதுசா கட்டின, அந்த தச்சு கழிக்கிற கண்டிப்பா செய்யணும்ல. அது அது ஒரு ஆசாரிக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா போதும். ராத்திரி அவர் பாட்டுக்கு பூசையை பண்ணிட்டு ராவோட ராவா அவர் புறத்தால திரும்பி பார்க்காம போயிடுவார். அப்படிதான் போகணும். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் பாத்துக்க. அப்படி செய்யல அப்படின்னா அந்த வீடு புது வீடாச்சா, நீ வேற குடி போகும்போது ஏதாவது ஒண்ணு உங்க ஒப்பனோ நோத்தாலோ செத்து போயிடுவாங்க. இல்லாட்டா வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். விஜி நல்லா இருப்ப, நீ வேற நீ கிறிஸ்துவ விசுவாசி பரவாயில்ல, ஆனா உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக தயவு செய்து தச்சு கழிக்கிற சடங்கு மட்டும் செஞ்சிரு. அவருக்கு ஒரு ஆட்டை கொண்டு வருவாரு. அந்த மாட்டையெல்லாம் உள்ள விட்டு சாணி போட்டு மூத்திரம் பைய வச்சு அப்படியே சாமியார் வரும்போது நல்லா கிளீனா கழுவி விட்டுட்டு சாமியாரை கூப்பிட்டு சாமி மந்திரிங்கன்னு சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேசுநாதரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு
செவிட்லயே அடிக்கிறதுக்கு சமம். அப்பா எத்தனை பேர் செஞ்சோம். புது வீடு கட்டின ஆட்கள்லாம் சொல்லுங்க, இல்லன்னு சொல்லிடுறாங்க. நான் செய்யலன்னா எனக்கு அது விருப்பம் இல்லதான். என் பொண்டாட்டி சொன்னா, எங்க தாத்தா சொன்னாகோ, எங்க ஆத்தா சொன்னாகோ, அதனால தட்டி கழிக்கிற சடங்கு செஞ்சிருக்கிறோம். தொலைஞ்சனி மோவன, நீ உண்மையிலே தள்ளுபடியான வெள்ளி. இது போல நமக்கு அன்பார்ந்தவர்களே, நமக்குள்ளே பல்வேறு முறைப்பாடுகள். எண்ணிக்கை நூலிலே 11:1 ஆண்டவரின் செவிகளில் படுமாறு தங்களுடைய கடின பாடுகளை பற்றி மக்கள் முறையிட்டார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய சினம் பற்றி எரிந்தது. உனக்கு 40 வருஷம் தேன் போட்ட பணியாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு டிரெஸ் கிளியல்ல, உன் செருப்பு தேயல்ல, ராஸ்கல் மறுபடியும் அழுற. உனக்கு என்ன செய்ய மாட்டேன்னு அழுற நீ ராஸ்கல், கொன்னுருவேன் என்று ஆண்டவர் சொல்லி அன்பார்கள் பயங்கரமான நெருப்பை அனுப்பி பல ஆயிரம் பேரை கொன்னுட்டார். பார்த்து ஆமா, அந்த வரலாற்றை நீங்க வாசிப்பீங்க. 40 வருஷம் வரலாற்று. ஐயோ பாவம், 10,000 20,000 30,000 கொத்து கொத்தா கொன்னுட்டார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் மட்டும் இப்ப இருப்பாருன்னா, அப்பா ஒரு ஊருக்கு 10 பேர் தான் இருப்போம். மெட்ராஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 25 பேர் தான் இருப்பாங்க. எப்படி இருக்கும்? ஐயா அவன் தற்கொலை பண்ணியே செத்து போயிடுவான். ஆமன் பாருங்களே, கொத்து கொத்தா கொண்டுருவார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் புடமிடுற காலம் இறங்கி வந்து உங்க குடும்பத்துக்கு வருதுன்னு வைங்களேன், எத்தனை பேர் இருப்பிய? ஐயோ பாவம், ஐயோ பிரதர் பயம் காட்டாங்க, ஐயோ பயமா இருக்கு. என்னது? ஆண்டவரின் செவிகளில் படுமாறு தங்கள் கடினமான பாடுகளை பற்றி மக்கள் முறையிட்டார்கள். ஆண்டவர் அதை கேட்டபோது அவருக்கு சினம் உண்டது. ஆண்டவரின் நெருப்பு அவர்களுடைய பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைக்கோடி பகுதிகள் சிலவற்றை அவை எரித்தே போட்டு முடிஞ்சு போச்சு. செத்தான் பார்த்து. மட்டுமல்ல, நீ கிறிஸ்தவனா இருந்து ஒவ்வொன்றுக்கும் அழுதுகிட்டு இருக்கியா? ஆண்டவருக்காக பிடிக்காது. உன் மூஞ்சில நல்ல மூஞ்சா இருக்கணும். சீயோனின் வாழ்பவன் தான் வியாதியஸ்தன் என்று சொல்லக்கூடாதுன்னு கூட எழுதப்பட்டிருக்கு. எண்ணிக்கை நூலிலே பார்க்கிறோம் 11:10 எல்லா வீடுகளிலும் இருந்த மக்கள் தம் தம் கூடார வாயிலில் இருந்த அழும் குரலை கேட்டு மோசே கேட்டு கோபப்பட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டு எரிந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. எதுக்கு அழுறீங்கப்பா? உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தாரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வராம, என் பக்கத்திலே வராம, என்கிட்ட எதுவுமே கேட்காம உங்க பாட்டுக்கு அழுறீங்க அப்படின்னா உங்க மேல கோபம் வருமா வராதா? நம்ம குடும்பத்திலே யோசிச்சு பாருங்க. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்காக அழைக்கப்படுகிறோம். திரும்பி வருதல்னா மறுபடியும் அதைத்தான் சொல்லணும். அப்படி திரும்பி வருவதற்காக, ஆண்டவரே நாங்கள் முறையிட்டதற்காக, நாங்கள் எங்கள் வேதனைகள் துன்ப துயரங்களோட புடமிடப்படுதலை ஏற்றுக்கொள்ளாததற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போமாக. பரிசுத்த பரமபிதாவே, இரக்கம் நிறைந்த உம்முடைய பரிசுத்தம் அப்பா, எங்களை புடமிட நாங்கள் அனுமதிக்காமல் இருந்து விட்டோம் ஆண்டவரே. ஐயா, எங்களை மன்னித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். அல்லேலூயா. சகோதரி லூர்து மேரி ஜெகதீஷ் அவர்கள் இந்த இறை செய்திக்காக 1 நிமிடம் ஜெபித்து நிறைவு செய்ய அன்போடு அழைக்கிறேன். லூர்து மேரி ஜெகதீஷ், நீங்க மியூட்ல இருக்கிறீங்க. மியூட்டை எடுத்து விட்டு ஜெபிங்க. ஐயோ பாவம், அவர்களும் பாவம் தள்ளுபடியான வெள்ளியா மாறிட்டாங்க. பரிசுத்த பிதாவே, இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே இந்த 3வது பகுதிக்குள் எங்களை அர்ப்பணிக்க அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமேன். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மூன்றாவது தலைப்பு அன்பார்ந்தவர்களே, நான் ஆண்டவரின் நித்திய அடிமை. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. ஒரு காணிக்கை பாடலை பாடி ஆண்டவருக்கு நம்மை ஒப்படைப்போமாக. தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உம்மிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன் உம்மை போல் மாற்றிடுவாய். என்னை உம்மிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆசீர்வதிமான கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். நொறுங்கிய நெஞ்சம் தருகின்றேன், நிறைவினை காண விளைகின்றேன். உம்மிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். உம்மிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா. என்னை உம்மிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உம்மிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நான் உமக்கு அடிமை ஆண்டவர். என் பரிசுத்த நேச தாயாரை போல, என் அன்புள்ள முப்பொழுதும் கன்னிமரியாளை போல நான் ஆண்டவரின் அடிமை ஆண்டவர். அப்பா, என்னை ஆசீர்வதியும், வல்லமைப்படுத்தும். பரிசுத்த தந்தையே, உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அல்லேலூயா. இறைமகன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது தலைப்பாக நான் ஆண்டவருடைய நித்திய அடிமை. நம்மெல்லாம் அன்பார்ந்தவர்களே, ஒரு அடிமை என்றால் யார் நமக்கு முதலாளியோ அவருக்கு விருப்பமில்லாதது செய்யக்கூடாது. இதான் அடிமை. அடிமைன்னா, இப்போ நான் என்னுடைய கணவனுக்கு முற்றிலும் 100% அடிமை அப்படின்னு நீங்க சொல்றா இருந்தன்னா, அதனுடைய நேர்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கணவருக்கு பிடிக்காதத செய்யக்கூடாது மட்டுமல்ல, அந்த கணவர் விரும்புறத மட்டும்தான் செய்யணும். இதுதான் அடிமை, ஆண்டவருடைய அடிமை. நாம ஏன் அடிமையா இருக்கணும் ஆண்டவருக்கு? நான் ஏன் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கணும் என்று யோசித்து பார்ப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். திருப்பாடல் ஆசிரியர் 8:4 கூறுகின்றார், ஆண்டவரே, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு ஆண்டவரே யார் அவர்கள்? மனித பிறவிகளை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆம் அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 40:17
அங்கே தாவீது அரசர் குறிப்பிடுகிறார், நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். ஆண்டவரே, நீரே என் துணைவர், நீரே என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்று அழைக்கின்றார். அன்பார்கள், அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுத்தவராக இருந்தார். ஆமேன். தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று திருப்பாடல் 136:23 கூறுகின்றார். தம் அடிமையின் கடைநிலையை, தாழ்நிலையை அவர் கண்ணோக்கினார் என்று தேவ அன்னையும் லூக்கா நற்செய்தி 1:48 கூறுகின்றார். அன்பார்களே, ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவருடைய எண்ணங்கள் அல்ல. ஆமா, ஏசாயா 55:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. உங்க வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல. ஆமா, மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆமா, அதனால நீ எங்கிட்ட வா, எனக்கு அடிமையா இரு. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே உங்க அடிமை ஆண்டவரே. ஆனா அவர் அடிமையா நம்மளை நடத்த மாட்டார். அன்பார்ந்தவர்களே, நாம எஜமானர்களாக, நம்மை மிகப்பெரியவர்களாக வழிநடத்துவதற்காகவே அவர் இவ்வாறு நம்மை அன்போடு அழைக்கின்றார். யோசிச்சு பாருங்க, மாதாவுடைய அந்த வார்த்தைக்கு அவங்க அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? அவர் மிக பெரியவராயிருப்பார். உங்ககிட்ட பரிசுத்த ஆவியினால் ஒரு குழந்தை பிறக்குமா? அவர் மிக பெரியவராயிருப்பார், அவர் என்றென்றுமாக ஆட்சி செய்வார், தாவீதின் அரியணை அவர் வருவார். அப்படிலாம் சொல்லும் பொழுது கண்ணுக்குள்ள வானத்தினுடைய அரசாட்சியை தேவ அன்னை கண்டார்கள். அது நிமித்தமாக உடனே டோட்டல் சரண்டர். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். உண்மையில தான் இந்த உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கை விரலுடைய நுனி கூட ஆண்டவருடைய கிருபையின்றி வழங்கப்படவே முடியாது. ரோமேயர்களை திருமுகம் 9:16 மனிதர் விரும்புவதாலோ அல்லது உழைப்பதாலோ எதுவும் ஆவாது. மோமனா, நீ சொல்லிட்டு இருக்கியா? என் திறமை, என்னுடைய வலிமை உனக்கு தந்ததே அவர் தான். உன் ஆத்தா வயிற்றுக்குள்ள உன்னை உருவாக்குனதே அவர் தான். உனக்கு இருக்கிற அத்தனை திறமைகள், தாளந்துகள் எல்லாமே ஆண்டவர் போட்ட பிச்சை. இதை நினைச்சிட்டோம் அப்படின்னா ஆண்பார்களே, நாம வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு அடிமையாவே இருப்போம். பார்த்துக்கங்க. ஆமா, ஆண்டவர் நம்மை பாவத்தில் அடிமையா இருக்கிறாதப்பா, நீ என்கிட்ட வா, நான் உன்னை விடுதலை செஞ்சு உனக்கு நல்ல வாழ்வு தர்றேன். ஆமா, செக்கரியா புத்தகம் 6:4 உன்னுடைய ஆற்றலாலும் அல்ல செருபாபேல், உன்னுடைய வலிமையாலும் அல்ல செருபாபேல், எனது ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நீ உன்னுடைய சொந்த முயற்சி இல்ல, என்னுடைய ஆவிய நாடு. என்ன தேடு சார். ஆமா, நல்லா கவனிங்க. நம்முடைய திறமைகள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய பெலன், நம்முடைய தாளந்துகள், அதெல்லாம் அன்பார்களே நம்முடைய சுயமான சாதனை அல்ல சார். நமக்கு நாம சுயமா ஏற்படுத்தினது இல்லை அன்பார்களே. ஏன்னா ரோமேயர்களை திருமுகம் 7:10-18 மனிதனிடத்தில் எந்த விதமான நன்மையும் கிடையாது என்று சொல்றார். அதாவது 7:18 என்னிடத்தில், அதாவது என்னுடைய சதையில், என்னுடைய ஊனியல்பில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பத்தீங்களா, புனித சின்னப்பரே அப்படி சொல்றாருன்னா நாம எப்படி? நன்மையே கிடையாது சார். நம்மகிட்ட இருக்க பூரா தீமையும் பாவம் தான். அப்ப நன்மை எங்க இருக்கு? யாக்கோபு எழுதிய திருமுகம் 1:17 நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரங்கள் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. தயவு செய்வாங்க. ஒரு முறை அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆபிரகாம் லிங்கன் யாரு? அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர். அவர் நல்ல ஒரு வக்கீலா படிச்சிருந்தாரு. இளமை காலத்திலே ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞராக செயல்பட்டார். நல்ல ஒரு மனிதர். உங்களுக்கு அநேகமா அவரை தெரிஞ்சிருக்கலாம் அல்லது அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க.
அவர் ஒரு நாள் அன்பார்ந்தவர்களே அந்த அந்த அமெரிக்க வீதிகளிலே நடந்து வரும்போது ஒரு இடத்திலே அடிமைகள் இங்கே விற்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டை பார்த்துட்டு அவர் போயிட்டார். இத்தனை மணிக்கு இந்த வேலை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. போயிட்டு அவர் அந்த டைம்ல திரும்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. திரும்பி வந்துகிட்டு இருக்கார். அங்கே நீக்ரோக்களுடைய இளம் பெண்கள், சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை அடிமை வேலைகளுக்காக விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, பெற்றோர்களே விற்பாங்க. பெற்றோர்கள் இந்த வெள்ளைக்காரங்களுக்கு வித்து அவங்க கொஞ்சம் லாபத்துக்கு இங்க ஏலம் போட்டு விற்பாங்க. அப்ப அதுல ஒரு இளம் பெண் விற்கப்படுகிறார், ஏலத்துக்காக நிப்பாட்டுறாங்க. யாரு கேட்கிறாப்பா, இந்த விலை, இந்த பொண்ணுடைய விலை, இந்த அடிமை பெண்ணுடைய விலை $10 $10 $10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்தாப்புல ஒருத்தன் $20 கேட்கிறான். அந்த $20 $20 $20 போய்கிட்டு இருக்கும்போது ஆபிரகாம் லிங்கன் அந்த பாதை போறார். அப்ப தன்னுடைய பைக்குள்ள கையை விட்டு பாக்குறாரு. அவருடைய பீஸு எல்லாம் சேர்த்து ஒரு $400 இருக்கு. நல்லா கவனிங்க, $400 லட்சக்கணக்கான பணம். இந்த பிள்ளையினுடைய விலையே அங்க குறையாத்தான் பேசப்படுது. ஆனால் இவர் அந்த 3 தரம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள, $20 3 தரம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள $400 அப்படின்னு கையை தூக்குனார். உடனே அத்தனை பேரும் பார்த்தான், என்னடா முட்டா போய் ஒரு அடிமை பொம்பளைய விலைக்கு வாங்குறான், அது $400 யாரா அந்த பய அப்படின்னு எல்லாரும் அதிசயமா ஏளனமா பார்த்தாங்க, ஏளனமா பார்த்தாங்க. அப்ப இவர் போய் அந்த பணத்தை கட்டி கொண்டு அந்த பிள்ளை சங்கிலியை பிடிச்சி கையில கொடுத்துட்டாங்க. அப்படியே இவர் கூட்டிட்டு வர்றாரு. கொஞ்ச தூரம் கூட்டிட்டு வந்து கொஞ்ச தூரத்தில் வந்தவொடனே இந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த பிள்ளையுடைய அந்த சங்கிலியை ஒரு இடத்துல வச்சு நல்லா உடைச்சி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு, ஏமா நான் உன்னை விலைக்கு லட்சக்கணக்கான விலைக்கு வாங்கிட்டேன், ஆனா நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னை அடிமையா வச்சிருக்கிறதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு வரல. இந்தா நான் உன்னை விடுதலை செஞ்சிட்டேன், நீ தாராளமா உன்னுடைய விடுதலையா நீ உன்னுடைய ஊருக்கோ அல்லது உன்னுடைய இடத்துக்கோ நீ போலாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த புள்ள, அந்த இளம் பெண் அழுது கொண்டே அவர் கால்களில் விழுந்து, ஐயா நீங்க இவ்வளவு லட்சக்கணக்கான விலைக்கு வாங்கி என்ன பல்வேறு கொடுமைக்கு உள்ளாக்குவீங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஐயா ஐயா என்ன விடுதலையாக்குவேன்னு சொல்றீங்களே ஐயா என்று சொல்லி கால்களில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுது, ஐயா எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நான் உங்க வீட்டிலேயே அடிமையா காலம்பூரா இருந்துறேனே, தயவு செய்து என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொன்னானா. அன்பார்களே, அவள் இறக்கும் வரை, அவள் சாகும் வரை, இவர் அமெரிக்காவினுடைய அதிபரான பிறகும் கூட அவள் அந்த வீட்டில் வாழ்ந்ததாக இந்த ஆபிரகாம் லிங்கனுடைய வரலாறு கூறுகிறது. அன்பார்களே, இதே போல என் அன்பார்ந்த மகனே, மகளே, நீ என் விலையேறப்பட்டவன், எனக்கு முன்பாக விலையேறப்பட்டவன், நான் உன்னை உண்மையாகவே அன்பு செய்கிறேன். நான் உனக்கு தந்திருக்கிற அனைத்தும், ஆமா நான் தந்ததுல, நான் தந்தது, என்னுடைய விருப்பமின்றி நீ கருவாய் இருக்க மாட்டாய். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறேன். அம்மன் பார்த்தோழி, யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய கண்ணு இருக்கு பத்திலா, ஒரு கண்ணு, இந்த ஒரு கண்ணுக்கு உள்ள ஆண்டவர் கருப்பு வெள்ளை பார்வைக்கு 130 மில்லியன் உருளை வடிவ திசுக்களை வைத்திருக்கிறார். 7 மில்லியன் குவிந்த வடிவ திசுக்களை நாம் நிறங்களை பார்ப்பதற்கு அருமையான கண்களுக்கு உள்ள, ஒரு கண்ணுக்குள்ள 7 மில்லியன் குவிய வடிவுள்ள திசுக்களை வைத்திருக்கிறாராம். ஆமா, ஒரே சமயத்தில் 1.5 மில்லியன் செய்திகளை உள்வாங்கக்கூடிய திறமை படைத்தது நம்முடைய கண்கள். பார்த்துக்கிறீங்க சார், அதை அப்படியே ஒரு யந்திரம் மூலம் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் தேவைப்படுகிற யந்திரம் எத்தனை தெரியுமா? நம்ம தொலைக்காட்சி பெட்டிகளை ஒளிபரப்புறாங்களே டவர், அந்த டவர் 2.5 லட்சம் டவர் வேணுமா. ஒரு கண் பார்வைய, ஒரு கண்ணினுடைய செயல்பாட்டை பிரதிபலிக்கிற யந்திரம் வேணும்னா, இந்த ஒரு கண்ணுக்கே நாம எவ்வளவு நன்றி சொல்லணும் அன்புக்குரியவர்களே. பயங்கரமான பாவிகளாக பின்வாங்கி கிடக்கிறோம். ஒரு நாளைக்கு இப்ப நான் சொல்ல போற நம்முடைய உறுப்புகளை நினைத்து ஜெபிக்கிறதுக்கே நமக்கு நேரம் போதாது சார்.
அன்பார்களே, நம்முடைய உடம்பு முழுசு நாக்கா மாறி நாம துதிக்க கூட ஆண்டவருக்கு அது போதாது. அன்பார்களே, வாங்கய்யா, ஒரு கண்ணுக்குள்ள இவ்வளவு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் படைத்திருக்கிறார். அடுத்தாப்புல நம்முடைய ஒரு காதுக்குள்ள உங்களுடைய கை விரலை பாருங்க. முதல் அங்குலாசின்னு சொல்லுவாங்கல்ல, 1 இன்ச் இருக்குல்ல, அதுல 3/4 இன்ச் அளவு நீளமும், ஒரு பென்சில் பருப்பு, பென்சில்ல உள்ள அந்த பருப்பு இருக்குல்ல, அந்த கருப்பா கார்பன் இருக்குமே, அந்த அளவு ஒரு 3/4 இன்ச் நீளம். இதுதான் நம்முடைய செவி புலன், நம்முடைய செவி திறன், உள்ளுக்குள்ள இருக்க நரம்புகள். அந்த செவி திறனுக்கு உள்ளே அன்பார்களே 30,000 மின் ஓட்டங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதா. அப்பா கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. சக்கரியா பூனன் என்பவர் எழுதியிருக்க புத்தகம் இது. ஐயா, 30,000 மின் ஓட்டங்கள் ஒரு காதுக்குள்ள. ஆமான் பாருங்களே, நம்முடைய பியானோ, அதாவது கீபோர்டு, இசை அமைக்கிற, இசை வாசிக்கிற கருவி இருக்குல்ல, அந்த கருவியினுடைய அந்த ஒலி திறப்புகள் மொத்தம் 88 தான் அதிகபட்சம். ஒரு பியானோ கருவியில 88 ஒலி திறப்புகள் இருக்கும். கருப்பு வெள்ளையா இருக்கும்ல, கருப்பு வெள்ளை அந்த கட்டையில். ஆனால் நம்முடைய காதுகளுக்குள்ளே அன்பார்களே 1100 ஒலி திறப்புகள் இருக்கிறதா. அப்பா, ஒரு காதுல. இந்த ஒரு காதுக்காக நன்றி சொல்றதுக்கே ஒரு ஆயுசு பத்தாது அன்பார்களே. ஒரே சமயத்தில் 12 விதமான குரல் வரிசைகளை ஈர்க்கும் அளவுக்கு. ஆமா, இந்த குரல் இந்த பக்கம் கேக்குது, இந்த குரல் மேல கேக்குது, கீழே கேக்குது, சைடுல கேக்குது, இவ்வளவு தூரத்தில் கேக்குது என்று நாம் அறிகின்ற அந்த 12 விதமான குரல் வரிசைகளை ஈர்க்கும் அளவுக்கு எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க அன்பார்களே. அடுத்தாப்புல நம்முடைய மூக்குல 2 ஓட்டை இருக்கு பாருங்க. ஏன் மூக்குல 2 ஓட்டை? ஒரு ஓட்டை போதாதான். ஆனா 2 இன்ஜின் உள்ள இருக்குதான். 2 பெரிய மிகப்பெரிய அருமையான ஜெனரேட்டர். ஆமா, என்னத்துக்கு சார் ஜெனரேட்டர் உள்ள வச்சிருக்காரு ஆண்டவர்? நம்முடைய உடம்புக்கு தேவையான சூடு, தேவையான குளிர்ச்சிய கரெக்டா 24 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி மூக்கு ஓட்ட திறந்துரும். இப்ப கூட உங்க மூக்குல கை வச்சு ஊதி பாருங்க, ஒரு மூக்குல தான் அந்த மூச்சு பலமா வரும். அதான் திறந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய உடம்ப அந்த இடம் குளிர்ச்சி ஆக்கிட்டு இருக்குது. குளிர்ச்சி போதும் சொன்னோன்னா அது நிப்பாட்டிட்டு சூடை ஏத்திடும். எப்படி? 2 மிகப்பெரிய எந்திரங்கள் நம்முடைய நாசி துவாரத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை அது அப்படியே மாறிது. இதுல இருந்து தான் 24 மணி நேரத்தை கணக்கு பண்ணாங்களாம் அப்படின்னு எழுதியிருக்காரு இவர். நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய அதிசயம் சார். இதுக்காக நன்றி சொல்றதுக்கே ஒரு 100 வருஷம் வேணுமே. நமக்கு ஆயுஷே மிஞ்சி போனா 70 வருஷம் தான். தயவு செய்து வாங்க, ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவரை புகழ்வதற்கு. முதல்ல என்ன சொன்ன? முதல் பகுதியில நல்ல பாவ சங்கீதனம், 2வது பகுதியில நம்முடைய துன்பங்களுக்காக முறுமுறுக்க கூடாது, 3வது பகுதியில ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்பதற்கு நேரம் இல்லைன்னு பொய் சொல்லப்படாது. சும்மா அட்ட புழுகு, ஐயா எனக்கு ஜெபிக்க நேரம் இல்ல. சத்தியமா இது பயங்கரமான பொய், மிகப்பெரிய பொய், முத்திரை பதிக்கப்பட்ட அக்மார்க்கு பொய். ஆமா, நம்முடைய இருதயம் அன்பார்ந்தவர்களே ஒரு ஆண்டுக்கு 40 மில்லியன் தடவைகள் எந்த விடுமுறையும் இல்லாமல் துடிக்கின்றது. ஒரு வருஷத்துக்கு. அது ஒரு நாள் விடுமுறை எடுக்கணும்னு கேட்க முடியுமா? நம்ம கிட்ட கேட்டா மறுநாள் நம்மளை எரிச்சிருவாங்க, இல்லாட்ட புதைச்சிருவாங்க. முடிஞ்சு ஜோலி முடிஞ்சது. ஒவ்வொரு நாளும் அன்பார்ந்தவர்களே நம்முடைய தலை முதல் பாதம் வரை 1,00,000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இரத்த குழாய்களின் மூலமாக 60 கிலோமீட்டர் ஸ்பீடுல ரத்தத்தை பீச்சி அடிக்கின்றது நம்முடைய இருதயம். அப்பா, நம்முடைய உடம்புல இருக்கிற எல்லா சதை பகுதிகளிலையும் பயங்கரமான கெட்டியான சதை பகுதி இருதயத்துல தான் இருக்கலாம். ஆமா, மிக கெட்டியான சதை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலிலே சேதமடைகின்ற சிவப்பு அணுக்கள்
நமக்கு வேர்வையா வெளியே வருது பத்திலா, அந்த இறந்து போன செல்கள் தான் அந்த நாத்தம் அடிக்கிறது. அந்த இறந்து போன அந்த செல்களுக்கு பதிலாக அன்பார்களே 172 பில்லியன் சிவப்பணுக்களை ஒவ்வொரு நாளும் புதுசா உருவாக்கி கொடுப்பது அன்பார்களே இந்த இருதயத்தினுடைய வேலையா. அப்பா, ஏன் ஆண்டவரே, நான் உங்களை மறந்ததுக்கு நான் இன்னைக்கே என்னையா அடிக்கணுமே ஆண்டவரே. ஐயா, எனக்கு எத்தனை சவுக்கடி தந்தாலும் அப்பா தகும். ஏன்னா உங்களை மறந்த பச்சை துரோகினா ஆண்டவரே. அப்பா அப்பா என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் மீண்டும் உங்ககிட்ட வருவேன் ஆண்டவரே. அப்பா, என்னை உடைய பரிசுத்த மகனாக மகளாக அப்பா ஆண்டவருடைய கரங்களில் நீ விலையேற பெற்றவன் மகனே. அடுத்தாப்புல பார்த்து, நம்முடைய உடம்புல மிக முக்கியமான சுரப்பிகள் தைராய்டு என்று சுரப்பி நம்முடைய உடல்ல இருக்கு. அதனுடைய வேலை என்னன்னா, ஒரு நாளைக்கு நம்முடைய உடலுக்கு தேவையான அயோடின் ஒரு 5000, அதாவது ஒரு கிராம 5000 மடங்கா பிரிச்சு, ஒரு கிராம 5000 மடங்கா பிரிச்சு அதுல ஒரு மடங்கு, அந்த ஒரு நுண்ணிய அளவு மட்டும் போதும், தாராளமா போதும் நம்முடைய உடம்புக்கு. அது நாம் பிறக்கும் போது இல்லாவிட்டால் மூளை வளர்ச்சியற்றவர்களாக ஆட்டிசம் என்று சொல்லக்கூடிய மன வளர்ச்சி குண்டிய பைத்தியங்களா பிறந்திருப்போம் சார். நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எவ்வளவு சூப்பரா இருக்காங்க. இதுக்காக நன்றி சொல்லலன்னா மடி வாரால என்ன சாட்டையாலே அடிக்கணும். ஒன்று குறைய 40 சவுக்கடி ஒவ்வொரு நாள் அடிக்கணும். ஆமா, தயவு செய்து அன்பார்களே ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் இனி செபிக்காம எந்திக்க மாட்டேன். ஐயோ, காலையில எந்திச்ச உடனே காக்கா சத்தம் குருவி சத்தம் கேட்ட உடனே டபார்னு என்னுடைய பெருவிரலை தூக்கி என்னுடைய நெத்தியில வச்சிருவேன், ரத்த முத்திரை அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே. அடுத்தாப்புல அதே விரலை வாயில வச்சு என் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திருவன் சொல்லுவேன். அதே விரலை என்னுடைய உடம்புல வச்சு என் சர்வேஸ்வரா பிதாவே, அப்பா பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே என்னுடைய சிந்தனை சொல் செயல் மூன்றையும் உம்முடைய சிலுவையில் அறைந்து அந்த ரத்த முத்திரையோடு எழுந்திருக்கிறேன். எவ்வளவு நேரம்? 1.25 நிமிஷம் கூட ஆகாது. மரியாதையா முடிவெடுத்துருங்க. என்ன பிரதர் இப்படி ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? என்ன மரியாதையா சொல்றதுக்கு உங்களுக்கு இப்படி உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க கேட்டுதான் ஆகணும். தயவு செய்து நீங்கள் அசல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்பது உண்மை என்றால், நீ காலையில் எழுந்தவுடன் ஆமா ஆண்டவருக்கு ஒப்படைக்கணும் சார். சும்மா குளிக்கும் போது சாப்பிடும் போதெல்லாம் விலங்குகளை போல திங்கப்படாது. ராத்திரி அப்படியே விலங்குகளை போய் சுருண்டு படுத்துடப்படாது. ஆண்டவரை கூப்பிட்டு, என் காவல் தூதரே, எனக்கு காவலா இருக்கிற சமணசானவரே, நான் இன்று செய்த எல்லா விதமான பாவத்துக்காக மன்னிப்பு வேண்டுகிறேன். நான் இன்று செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறேன். மேலும் ஒரு புதிய நாள் தரப்பட்டால் உமக்கு உகந்தவனாக உகந்தவளாக வாழ்வதற்கு எனக்காக பரிந்து பேசி ஜெபிக்க மன்றாடுகிறேன் சொல்லிட்டு தான் படுக்கணும். இல்லன்னா நீ வேஸ்ட். இந்த செய்தியும் வேஸ்ட். இந்த செய்திக்காக முழங்கால் போட்டிருக்கார் விஜயன், அதுவும் வேஸ்ட். ஹலோ, தயவு செய்து வாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, செய்யணும். தயவு செய்து செய்ய முயற்சி பண்ணுங்க அன்பார்ந்தவர்களே. அடுத்தாப்புல அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மிக முக்கியமான சுரப்பிகளில் ஒன்று நம்முடைய மூளை பகுதியிலே, முகுள பகுதியிலே, முதுகெலும்பினுடைய தொடக்க பகுதியில் இருக்கிற பிட்யூட்டரி என்ற சுரப்பி. அந்த சுரப்பிலிருந்து தான் ஹார்மோன் என்ற திரவம் சுரக்கிறது. அந்த ஹார்மோன்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு நாளைக்கு அன்பார்ந்தவர்களே 1 கிராமை 1 கோடி மடங்கா பிரிங்க. எத்தனை கோடி? 1 கோடி மடங்கா பிரிச்சா அதுல 1 மடங்கு மட்டும் தாராளமா போதும். ஐயா, இவ்வளவு நுண்ணிய அளவில் ஒரு துளி கூடினாலோ குறைந்தாலோ நம்முடைய மூஞ்சி விகாரமா இருக்கும். ஆமா, பல்லு எங்கேயோ போய் நீட்டமா வளர்ந்து அப்படி திருவல் மாதிரி நிற்கும். இல்லாட்டா கண்ணு, ஒரு கண்ணு கோணி இருக்கும், ஒரு கண்ணு இப்படி இருக்கும். நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல.
சில பேர் குள்ளமா, நல்ல குள்ளமா பிறப்பாங்க. சில பேர் பார்த்தோன்னா விரல் 10 விரல் இருக்கும், 10 விரல் 15 விரல். இப்படி உடம்புல பல்வேறு விதமான மாற்றங்கள் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றங்கள் இருப்பதற்கு காரணம் இந்த பிட்யூட்டரி கோளாறு. இது போதும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு, ஆனா அவ்வளவு தேவையில்லை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தொடக்க நூலிலே 2:7 ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி, ஆமா நீ யோசிச்சு பாருங்க, நிலத்தில் உருவாக்கி அவன் நாசிகளில் தம்முடைய உயிர் மூச்சை ஊதி இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நீங்க இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு யானைக்கு மனுஷ ரத்தம் ஓடுதா சார்? ஒரு பூனைக்கு, ஒரு எலிக்கு, பல்லி, பாச்சா, உலகத்துல பார்க்கிற எந்த உயிரினத்துக்காவது மனித ரத்தம் சிவப்பா தானே இருக்கு, ஓடுதா? நோ. ஏன்? நீ மட்டும்தான்டா மவள, நீ மட்டும்தான் ஆண்டவருடைய சுவாசத்தினால் ஏற்படுத்தப்பட்டவள். உனக்கு மட்டும்தான் சிந்திக்கவும் மற்றும் பல்வேறு செயல்திறன்கள் செய்யவும் திறமை உண்டு. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் இருக்க நாய் இன்னைக்கு தமிழ்ல பேசுதுன்னு வஞ்சலேன், ஓடிடுவோம், ஊட்ட விட்டே போயிட வேண்டியான். ஒரு 10 நாய் சேர்ந்து ஒன்னோட பேசிட்டு உட்கார்ந்து இருக்கு தமிழ்ல, ஐயா தொலைஞ்சோம், ஊடு உருப்படா ஊரே இருக்காரு. ஏன் ஆண்டவர் அதெல்லாம் அடக்கி வச்சிருக்காரு? நீ விலையேறப்பட்டவன்டா, நீ என் பார்வையில் விலையேறப்பட்டவன் என் மகனே. ஆமேன். இணை சட்டம் 32:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விவேகமில்லாத மதிகட்ட ஜனங்களே, கர்த்தருக்கு இப்படியா பதில் அளிக்கிறீர்கள்? எதுக்கெடுத்தாலும் சாக்கு போக்கு. ஆண்டவரே நான் ஜெபிக்கத்தான் நினைக்கிறேன், ஆண்டவரே நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்களே. உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தியவர் அவர் அல்லவா என்று இறை சட்டத்திலே ஆண்டவர் அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுரு கூறுகிறார், 1 பேதுரு 1:19 உங்களை விடுவிக்குவதற்காக கொடுக்கப்பட்ட விலை யார்கிட்ட விடுவிக்க? ஆதாம் பேய்கிட்ட நம்மளை வித்து போட்டா. நம்முடைய பத்திரம் அவன்கிட்ட இருக்கு, இன்னும் இருக்கு. அதனாலதான் பாவம் செய்யறோம், அவனுக்கு கீழ்ப்படுகிறோம். பேய்க்கு கீழ்ப்படுகிற காரணம் என்ன? அவன்கிட்ட அடிமையா இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே நான் உமக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்றால், ஆமன் பார்வர்களே, உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமே. அது பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் விலை உயர் மதிப்புள்ள ரத்தமாகும். கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள ரத்தமாகும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ரத்தத்தை, ஆம் திருப்பலியை, அவருடைய பரிசுத்த கல்வாரி பலியை நாம் ருசிப்பதற்கு அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு நல்ல அருமையான தயாரிப்போடு நாம் திருப்பலியில் பங்கு பெற்று, ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஜபங்களை கிரமப்படுத்தும்படியாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 6:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் மகனே. யார? நம்ம எல்லாரையும், கிறிஸ்தவர்கள் அனைவரையும். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். உடலால் பெருமை அதுதான், முழங்கால் போடியா. உன்னுடைய நல்ல தவத்தினால், அருமையான நல்ல உபவாசத்தினால், நல்ல ஜெப முறைகளால், அருமையாக பிள்ளைகளை வழி நடத்துவதால், நல்ல வார்த்தைகள் பேசுவதால், இறை வார்த்தையை வாசிப்பதால், கிரமமாக திருப்பலியில் பங்கேற்பதால், உண்மையாகவே நற்கருணை சந்திப்பதால், ஒரு 53 பேருக்காவது குறைந்தது ஜெபமாலையில் ஜெபிப்பதற்காக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அதுதான் கடவுளுக்கு உடலால் பெருமைப்படுத்துவது. அன்பார்களே, நம் அன்புள்ள ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை நம்மை பாசத்தோடு வரவேற்கிறது. ஜெபிப்போமாக. பரிசுத்த பரமபிதாவே, இந்த 3 தலைப்புகளை அப்பா எங்களுக்கு ஏன் சொன்னீங்க ஆண்டவரே? அப்பா வல்லமை நிறைந்த உடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்க, எங்கள் ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை நீர் ஏற்படுத்திய திருச்சபை ஆண்டவரே, மனிதர்கள் ஏற்படுத்தியது அல்ல, வயிற்று பிழைப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல ஆண்டவரே, பணத்தின் மேல் பேராசை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல ஆண்டவரே.
என் ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையை காதலிக்கிறேன். ஆண்டவரே, என் திருத்தந்தை வழியாக சொல்லப்படுகிற எல்லா சத்தியங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என் பரிசுத்த நற்கருணை ஆராதனை 24 மணி நேரமும் நடைபெறுகிறது. நானும் இனி பங்கேற்பேன். ஆண்டவரே, என்னுடைய கத்தோலிக்க செயல்பாடுகளை மெருகேற்றும், ஆசீர்வதியும், வல்லமைப்படுத்தும். அப்ப அந்த இணைப்பிலே கலந்த அருமையாக எங்களுக்கு செஞ்ச, அருமையாக இறை புகழ்ச்சிகளை தந்த எங்கள் அன்புள்ள சகோதரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் அருள் சகோதரி ஆனி கிளாராவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்பு சகோதரி ஆரோக்கியமேரி அவர்களை, எங்கள் அன்பு அம்மா மேரி பாஸ்கரன் அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் அம்மா ஜெயராக்கினி அம்மாவை ஆசீர்வதிங்க ராஜாவே. சகோதரி இமாக்குலேட் அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் உபவாச ஜபத்தை அருமையாக ஒருங்கிணைத்து நடத்துகின்ற எங்கள் அன்பு சகோதரர் ஆரோக்கியசாமி அவர்களை, அப்பா, இணைப்பில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய திருக்கரங்கள் தொட வேண்டும் என்று இந்த 45 குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய தூதர் சேனைகள் இறங்கி இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஐயா, நன்றி ஆண்டவரே. எல்லோரையும் ஆசீர்வதித்ததற்காக, உம்முடைய ரத்த துளிகள் இறங்கியதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த தகப்பனே, உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அம்மா மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காகவும் திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அம்மா. ஆமேன், 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 ஆமேன்.